வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு ஸமிய்யா. ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸுல் அன்பியாஇ வ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் தாஜுல் உம்மத்தி ஷஃபீல் முذ்னிபீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. யா அல்லாஹ் யா அல்லாஹ் தல்லா பலா அல்லாஹ் தல்லா லா இலாஹ இல்லா அன்த அல்லாஹ். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் 23ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளிலே நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அப்படி நரக விடுதலை பெற்றவர்களாக கபூல் செய்தருள் புரிவானாக. இந்த 10 நாட்களில் அல்லாஹ் ஒழித்து வைத்திருக்கின்ற அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து அதிலே தொழுது 1000 மாதங்களை விட சிறப்பான பாக்கியத்தை பெறக்கூடிய பேறு பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய சரித்திர தொடரில் இன்று செய்தனா யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவருடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே 5 தடவை குறிப்பிட்டிருக்கிறான். யஹ்யா என்ற பெயர் அல்லாஹ்வே அந்த குழந்தைக்கு சூட்டியது. முன்பே நாம் அறிந்திருந்தோம், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு 70 வயதுக்கு மேலாகியும் கூட குழந்தை இல்லை என்று சங்கடப்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு யஹ்யா என்ற ஒரு பெயருள்ள குழந்தையை அறிவிப்பு செய்கிறான். பிறப்பதற்கு முன்னாலேயே குழந்தைக்கு அல்லாஹ் யஹ்யா என்பதாக பெயர் சூட்டிவிட்டான். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் இதுவரை அந்த பெயர் யாருமே வைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு புதிய பெயராக நாம் சூட்டி இருக்கிறோம் என்று அந்த யஹ்யா என்ற பெயரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதே போன்ற இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தான் பெயர் வைத்தது. பிறப்பதற்கு முன்னாலேயே இஸ்ஹாக் என்ற ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க இருக்கிறது என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நற்செய்திக்குரிய வரலாறு திருக்குர்ஆனிலே கூறப்படுகிறது. சையதுனா யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா 19-15வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவ்வா, யஹ்யாவே வேதத்தை இருக்க பற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு, வ ஆதைனாஹுல் ஹுக்ம சபியன், சிறுவராக இருக்கும் பொழுதே அவருக்கு நாம் ஞானத்தை வழங்கிவிட்டோம். வ ஹனானம் மின் லதுன்னா, நம் புறத்திலிருந்து ரொம்பவும் பிரியமானவராக அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். வ ஸகாத்தன், மிக தூய்மையானவராக அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். வகான தகியன், அவர் இறையச்சம் உள்ளவராக இருந்தார். வபர்ரம் பிவாலிதைஹி, பெற்றோருக்கு நல்லது செய்யக்கூடியவராக இருந்தார். வலம் யகுன் ஜப்பாரன் அசியா, பாவம் செய்பவராகவோ அடக்குமுறை செய்பவராகவோ அவர் ஒரு காலமும் ஆயிருக்கவில்லை என்று யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும்
செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் சின்னம்மா பெரியம்மா மக்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பணி ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒத்துழைப்பு செய்வதுதான். இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, யஹ்யாவை கொண்டு உமக்கு நாம் நற்செய்தி சொல்கிறோம். முஸத்திகம் பி கலிமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாவை அவர் உண்மைப்படுத்துகிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய போதனைகளை அவர்கள் சத்தியமானவர்கள், உண்மையானவர்கள் என்று உண்மைப்படுத்துவதற்காண்டி செய்தனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதாக வேறொரு வசனத்தில் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு ஒரு செய்தியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்தார்கள் என்றால் அந்த துவா அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். இங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதை அல்லாஹ் அப்படியே கபூல் செய்கிறான். இன்னொரு வரலாற்றையும் குர்ஆனிலே சொல்லுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் தனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அப்படியே அல்லாஹ் ஆக்கினான் என்று குர்ஆனிலே சொல்லித் தரப்படுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன், யா அல்லாஹ் நல்ல பிள்ளையை எனக்கு சந்ததியாக தருவாயாக என்று துஆ செய்தார்கள். நல்ல பிள்ளை என்றால் அவர்களுக்கு உனக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளை உலக வாழ்க்கை எதிலுமே ஈடுபடக்கூடாது. உன்னே கதி என்று உன்னுடைய அன்பிலேயே திளைத்து, உன்னுடைய அன்பிலேயே ஊறி, உன்னுடைய அன்பிலேயே அவர் வாழ வேண்டும். உலகத்தினுடைய பாசம், காதல், அது இது எதிலையுமே அவர் ஈடுபடக்கூடாது என்பதாக துஆ செய்கிறார். துஆ செய்யும் போது அவர்கள் கேட்ட துஆவை 3:38 அல்லாஹ் சொல்கிறான். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன், ஒரு அற்புதமான நல்ல சந்ததி எனக்கு தருவாயாக. அல்லாஹ் எப்படி கேட்டார்களோ அப்படியே கபூல் செய்து விட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெண்களுடைய நாட்டம் இல்லாதவர்களாக, அவர்கள் திருமணம் முடிக்கவும் இல்லை, மற்ற உலகத்தில் மற்ற பாசங்களோடு அவர்கள் சம்பந்தப்படவும் இல்லை. கடவோ செடியோ கண்ணே ரஹ்மானே என்று காட்டிலே போய் அல்லாஹ்வை தவம் செய்யவும், அல்லாஹ்வின் மீது அன்பு செலுத்தவும், இதிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை பற்றி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வஸய்யிதன் வஹசூரன், அவர் தலைவர், அவர் மணமுடிக்கவில்லை. வநபிய்யம் மின சாலிஹீன், சாலிஹான நல்ல மனிதராக இருந்தார் என்று அவர்களை பற்றி சொல்கின்றான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தச்சு தொழில் செய்பவர்கள். தச்சு தொழில் செய்து போக எஞ்சிய நேரத்தை எல்லாம் காட்டிலே போய் தவம் இருப்பவர்களாக ஆகிவிட்டார். தகப்பனார் எப்படி ஆசைப்பட்டாரோ, என்ன துஆ கேட்டாலோ அதை அப்படியே பிள்ளைக்கு கபூல் செய்து விட்டான். என் பிள்ளை காதல் பாசம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது, உன் அன்பில் தோய்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டார்கள், அதை அப்படியே கபூல் செய்தான். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை பற்றி சொல்லி காட்டுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் துஆ செய்ததை குர்ஆன் சொல்கிறது. நான் இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயர் கொடுக்கிறேன். இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் இந்த குழந்தையையும் இதில் பிறக்கக்கூடிய குழந்தையும் ஷைத்தானுடைய தீங்குதலை விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதாவது அதனுடைய பொருள் என்ன? உலக ஈடுபாடு அவர்களுக்கு வேண்டாம், என் பிள்ளைக்கும் வேண்டாம், அதிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வேண்டாம் என்று கேட்கிறார்கள். ஆம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்த்ததை போன்ற ஆண் தொடர்பு இல்லாமலேயே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சந்ததியும் அப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். யஹ்யா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பெண்ணுடைய தொடர்பு இல்லாமலே வாழ்ந்தார்கள். பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன கேட்கிறார்களோ அல்லாஹ் அதை கபூல் செய்கிறார். அதனால் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல துஆக்களை கேட்க வேண்டும். பெரும்பாலும் பெற்றவர்கள் நீ உருப்பட மாட்டடா, நீ உருப்பட மாட்ட, கடைக்கு போச்சோன்னா கடைக்கு போக மாட்டாங்கிற, படிக்க போச்சோன்னா புழைக்க விட மாட்டாங்கிற, நீ உருப்பட மாட்டடா, அல்லாஹ் உருப்படாமலே ஆக்கி விட்டுறான். பெருவாரியான பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி நல்வாழ்த்து சொல்வதற்கு பதிலாக திட்டுவதும் ஏசுவதுதான். அது பெண்களை பார்த்தால் சொல்லவே தேவையில்லை. நீ நாசமா போவடா, ஒரு கடைக்கு போயிட்டு வந்திருக்க மாட்டான், அவ்வளவுதான். ஒரு 5 ரூபா கொடுத்து போய் தீப்பெட்டி வாங்கின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் எனக்கு வேலை இருக்க மாட்டேன்னு சொன்ன, நீ நாசமா போவடா, நீ உருப்பட மாட்டடா, ஆரம்பிச்சிட வேண்டியது. கஷாப் என்று ஒரு அற்புதமான தஃப்சீர், தஃப்சீர கஷாப் என்று
இலக்கியத்தில் ஒரு திருக்குர்ஆனுக்கு மிக இலக்கியமான தஃப்சீர். அதை எழுதினவர்கள் இமாம் ஜமஹ்ஷரி, ரொம்ப அற்புதமான பேரறிவாளர். அவர் கடைசி காலத்துல ஒரு குதிரையில போகும்போது கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போய் அப்படியே பெட்ல இருந்துகிட்டே அந்த தஃப்சீரை முடிக்கிறார். கால் ஒடிஞ்சு போச்சு, பெட்ல இருந்து கொண்டே ரொம்ப சிரமப்பட்டு அந்த தஃப்சீரை எழுதி முடிக்கிறார். ஒருத்தர் இப்படி வந்தவர் கேட்டாரு, ஏங்க இந்த மாதிரி கால் ஒடிஞ்சி உங்க கடைசி காலத்தை அல்லாஹ் உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டான் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், அதையும் கேட்கறீங்க, எங்க அம்மா செஞ்ச பதுவா தான். எங்க அம்மா செஞ்ச பதுவா தான். என்ன பதுவா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்ப தும்பி என்று சொல்லுவோமே, தட்டான், அந்த தட்டான் ஒண்ணு பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதிலே வாலிலே ஒரு நூலை கட்டுறது, பறக்க விடுறது, நூலை பிடிச்சு இழுக்கிறது, இப்படியே நான் அந்த தட்டான்ல விளையாடிக்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது அது போய் ஒரு கல்லு இடுக்குள்ள ஒரு பூந்துருச்சு. கல் இடுக்குள்ள அந்த தட்டான் உள்ள பூந்துருச்சு. நான் அந்த நூலை பிடிச்சு மெதுவா இழுத்தேன், வரல. இன்னும் கொஞ்சம் வேகமா இழுத்தேன், வரல. இன்னும் கொஞ்சம் பற்றுன்னு இழுத்தன்ல, அதனுடைய பாதி பிஞ்சுக்கிட்டு இதோட வந்துருச்சு. அது ரொம்ப நைசாகத்தான் இருக்கும், குழல் போன்றுதான் இருக்கும் அந்த தட்டான். அது அப்படி கயிறு பிடிச்சு இழுத்த உடனே, பற்றுன்னு இழுத்த உடனே அப்படி முழுசா வந்துருச்சு. வேகமா ஓடுனேன் எங்க எம்மாட்ட போய், அம்மா அந்த மாதிரி ஆயிப்போச்சு. பாவி, ஒரு உசுர நீ காலை ஒடிச்சிட்டா அல்லாஹ் உன் காலை ஒடிப்பான்டா. ஒரு உசுர நீ காலை ஒடிச்சிட்டியா அல்லாஹ் உன் காலை ஒடிப்பானான்னு சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ் எனக்கு இந்த நேரத்தில் காலை ஒடிச்சிருக்கான். கணியத்திற்குரியவர்களே, அறிவாளிகள் தங்களுக்கு ஒரு தீமை வருகிறது என்றால் இது எதனால் சம்திங் ராங், எதனால வருது என்பதை அவர்கள் கெஸ் பண்ணி எடுத்துக்கொள்வார்கள். சாதாரண மனிதர்கள் ஏன் தீங்கு வருது, ஏன் கஷ்டம் வருது அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கறது இல்ல. பேரறிவாளர்களாக இருக்கிற பொழுது சிந்திக்கிறாங்க. அப்ப அவங்க சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க, என் தாயாருடைய திட்டு. ஆக அன்பான பெருமக்களே, நாமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல வார்த்தை, நாசமத்து போவ திட்டம்னு சொன்னா நம்முடைய மனைவிமாரிடத்துல சொல்லி நாசமா போகன்னு திட்டாம நாசமற்று போக, நீ நாசம் இல்லாமல் போவாயா என்பன போன்ற வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரன் ஹசன் ஹுசைன் விளையாடும் பொழுதே அவர்களை துஆ செய்வார்கள், நீங்கள்லாம் சொர்க்கத்தினுடைய வாலிபர்கள் அப்பா, சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கு நீங்கள் தலைவர்கள் என்பதாக தன்னுடைய பேரப்பிள்ளைகளை நல்ல வார்த்தையை சொல்லி சொல்லி கடைசியில் அப்படியே அவர்கள் ஆகிவிட்டார். தன்னுடைய மகளை பார்த்து, நீ சொர்க்கத்துக்கு தலைவிமா, நீ சாதாரண பெண் இல்லம்மா என்று சொல்லி சொல்லியே அவர்களை சொர்க்கத்தினுடைய தலைவியாக ஆக்கிவிட்டார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படி நம்முடைய வயிறு எரிஞ்சி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தவறான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, நல்ல வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்கிறான். எப்படி கபூல் செய்கிறான் என்பதை யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டும் இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டும் அவர்கள் அல்லாஹ் நமக்கு அறிவித்து காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவ்வாறு செய்தனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தகப்பனார் எதிர்பார்த்ததை போன்றே காட்டிலேயே வாழக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ் மேல அவர்களுக்கு அவ்வளவு காதல், அல்லாஹ் மேலேயே அவர்கள் காதல் கொண்டவர்களாக அழுது 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 காட்டிலேயே அவர்களுடைய தனி வாழ்க்கை அவர்கள் மேற்கொண்டவர்களாக இருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் காதலிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எல்லாரும் அவனை காதலிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதே போன்றே அவன் அடியார்களை காதலிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய மனுஷனை படைச்சதற்கான திட்டமும் நோக்கமும் அதுதான். அவனுக்கு ஒரு 99 நாமங்கள் இருக்கின்றன, அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்வோம். அவனுடைய தொடர்புகள், மனிதர்களை படைத்தான், மனிதர்களை மூத்தாக்குவான், மனிதர்களுக்கு ஹயாத்தை கொடுப்பான் என்பன போன்ற 99 தொடர்புகள் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அந்த தொடர்புகளிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமானது தெரியுமா? அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அவன் நேசிக்க விரும்புகிறான். அல்லாஹ் அடியார்களை நேசிக்க விரும்புகிறான். அடியார்கள் தன் மீது நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் அவனுடைய நோக்கம். நாம் எல்லாம் மனிதனாக பறந்ததனுடைய லட்சியமே அல்லாஹ்வை நாம் காதலிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நாம் அதை மட்டும் விட்டு விடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அல்லாஹ்வின் மீது காதல் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால் அதை பார்த்து நாமும் பாடம் பெற வேண்டும். சாதாரணமாக உலகத்தில் பழக்கம் என்ன தெரியுமா?
கெட்ட விஷயமா இருந்தா டக்குன்னு பிடிச்சுக்கிறாங்க. உதாரணமா அவன் கல்யாணத்துக்கு 1 மைலுக்கு பந்த போட்டான்னா நம்ம 1.5 மைலுக்கு பந்த போடணும். அவன் கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிக்கை 50 ரூபாயில அடிச்சானா நம்ம 60 ரூபாயில அடிக்கணும். தனக்கு இல்லைண்டாலும் தேங்காய் இல்லைண்டாலும் கொண்ட காட்சியாவது உடைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கதையில கடன் வாங்கியாவது அந்த வீட்டை விட நம்ம போட்டியாச்சு. அவன் வீடு கட்டினானா அதை விட ஒரு பெரிய வீடு கட்டணும். அவன் தொழில் துவங்கினானா கடனை உடனே வாங்கியாவது வட்டி கிட்டிய வாங்கியாவது அதை விட பெரிய தொழில் நாம் தொடங்கணும். அவனுக்கு நாம ஒண்ணு கீழே இல்லை என்று காட்டணுங்கிறதுல போட்டி வரும். அதே நேரத்தில் அவன் இறைநேசனாக ஆனா நம்மளும் இறைநேசனாகணும் அப்படிங்கிற ஒரு போட்டி வருமானு பார்த்தா அதுல மட்டும்தான் வர்றது இல்லை. இங்கே வரலாறு எதை சொல்கிறது என்றால், வரலாறு மற்றவர்களுக்கு பாடமாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றார்களா, நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, அல்லாஹ்வை நேசிக்க முடியுமான்னா தாராளமா நேசிக்கலாம். அல்லாஹ்வை நேசிப்பதற்கு வழி இருக்குதா? உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் நேசிப்பதற்கு ஒரு வழி இருக்கு. உதாரணம், ஒரு அரசியல்வாதியை நேசிக்கணும்னா ஒரு கட் அவுட்டை வச்சு விட்டு ஒரு சால்வையை தூக்கி போத்தினா போதும் அவர் நமக்கு பிரியமாயிருவார். ஒரு கட் அவுட் வைக்க வேண்டியது நல்ல ஆள் உயரத்திற்கு அவருடைய படம் முழுசா தெரியுற மாதிரி அவருக்கு ஒரு சால்வையை தூக்கி போச்சிடும். ஒரு பெண்ணை காதலிக்கணுமா, பசங்கள்கிட்ட கேட்டா தெரியும், ஓடுற பஸ்ல ஓடிக்கிட்டே போய் யாரணும், அவ பாக்குற மாதிரி யாரணும். இப்படி ஒவ்வொரு பொருளையும் காதலிப்பதற்கு ஒரு வழி இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ்வை காதலிப்பதற்கு வழி இருக்கிறதா? அல்லாஹ்வை காதலிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது காதலிப்பதற்கு வழி இருக்குதானா? வழி இருக்குது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆனா அந்த காதலை பற்றி தெரியாம ஒரு ஆளு கரடு முரடா காதலிச்சார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு மனிதர் அல்லாஹ்வை காதலிக்கிறார். ஆனா எப்படி அந்த வழி தெரியல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழியை சொல்லித் தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ஆனா அந்த மனிதர் எப்படி காதலித்தார் என்பதை பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த மனிதர் காதலிக்கிறார். அவர் ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்க்கும் போது ஆட்டு பின்னால போய்கிட்டே அவர் சொல்லுவாரு, யா அல்லாஹ், நீ எங்க இருக்கிற சொல்லு, நீ எங்க இருக்கிறன்னு சொல்லு. அப்படி சொன்னா நான் உனக்கு சேவைகள் பணி செய்வேன், உன்னுடைய தலையை நான் வாருவேன், உனக்கு அழகிய ஜுப்பா தச்சு போடுவேன். யா அல்லாஹ், நீ சுகவீனப்பட்டால் நான் உனக்கு எல்லா வைத்தியமும் செய்வேன், எனக்கு எல்லா வைத்தியமும் தெரியும். நீ உடம்பு சரியில்லாம போயிட்டா எனக்கு எல்லா வைத்தியமும் செய்யும். உனக்கு வீடு, உன் வீடு எங்க இருக்குன்னு நீ சொல்லிட்டீன்னா காலையும் மாலையும் நான் பால் கொண்டு வந்து தருவேன். யா ரஹ்மானே, நீ தூங்கும் நேரம் வந்தால் நீ தூங்குற இடத்தையெல்லாம் நான் சுத்தம் செய்வேன், உனக்கு அழகான மலர் படுக்கை விரிச்சு தருவேன். யா ரஹீமே, உன்னை கண்டுகொண்டால் நான் எவ்வளவு பணிவிடுகள் செய்வேன் தெரியுமா? உன் கையிலே முத்தமிடுவேன், உன் கால்களை பிடித்து விடுவேன், நீ தூங்கும் வரை உனக்கு நான் கதை சொல்லுவேன். யா கரீம், எனக்கு ஆடுகள் முக்கியம் அல்ல, நான் ஆய் ஊ என்று கத்துறதெல்லாம் மனத்துடிப்பை வெளிப்படுத்தவே கத்துகிறேன், எனக்கு நீதான் வேணும், இந்த ஆடு முக்கியம் அல்ல, ஆட்டை நான் கத்தும் பொழுதெல்லாம் உன் சிந்தனை தான் எனக்கு வருகிறப்பே என்பதாக இவர் கத்துகிறார். இப்படி அவர் டெய்லி பதிச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனை கூப்பிட்டார். அட முட்டாப்பேல, அட ஜாஹிலு, அறியாதவனே, என்னடா அல்லாஹ்வுக்கு என்ன கையா இருக்கு, கால் இருக்கா? நீ என்னமோ காலை பிடிச்சு விடுறியா? அவனுக்கு என்ன வீடா இருக்குது? என்ன பால் கொடுக்கறியா, தேன் கொடுக்கறியா, கதவு சொல்றியா, தூங்க வைக்கிறியா? என்னடா அல்லாஹ்வுக்கு என்ன உருவமா இருக்குது? மடப்பேல அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாடி ஏசுறா. அவர் உண்மையிலேயே அல்லாஹ் மீது காதல் கொண்டவர். ஆனா அந்த காதலை வெளிப்படுத்துறது எப்படின்னு தான் தெரியும். வெளிப்படுத்துறது எப்படின்னு தெரியாதனால இப்படி எல்லாம் அதை பிதற்றினாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையா திட்டி அனுப்பிட்டாங்க. திட்ட உடனே அந்த ஆளு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. என்ன, தன்னை அல்லாஹ் மேல நேசம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்சுட்டுதா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கதா நீ சொல்லிட்ட, அல்லாஹ் நீ பாவம் செஞ்சிட்டியா, பெரிய பாவி என்ன சொல்றாருன்னு சொன்னனே அவருக்கு ஒண்ணுமே முடியல. சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியமா காட்டுல ஓட ஆரம்பிச்சார். அவரால் அந்த ஜீரணிக்க முடியல அல்லாஹ்வுடைய பிரியத்துல தனக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னது. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான். மூசாவே, விலகி இருக்கிறவனை சேர்க்கறதுக்கு தான் உங்களை ரசூலாக்குனேன்னு ஒழிய ஒட்டி இருக்கிறவனை வெட்டி விடுறதுக்காண்டியா உங்களை ரசூலாக்குனேன்னு அல்லாஹ். விலகி நிக்கிறவன அல்லாஹ் பிரியத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்குத்தான் உங்களை நான் ரசூலாக்குனேன்னு தவிர இருக்கிறவங்களை வெட்டி விடுறதுக்கான உன்னை ரசூலாக்கலன்னு சொன்னான். உண்மையிலே அந்த ஆளு தெரியல, பாசம் என்றால் பாசம் எப்படி கொள்வதுன்னு தெரியல.
ஆனால் அவருக்கு உள்ளையில பாசம் இருக்குது. அவரை போய் நீ வெளியில விரட்டி விட்டுட்டே, பைத்தியமாக்கி விட்டே என்பதா அல்லாஹ் கடிந்து கொண்டான் என்று ஒரு வரலாற்றை பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்கள், அது போன்று அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும். எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விடவும் அதிகமாக காதலிக்க வேண்டும், நம்முடைய பெற்றோர்களை விடவும் அதிகமாக காதலிக்க வேண்டும், நண்பர்களை விடவும் அதிகமாக அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். சொல்வார்கள், வஜல் ஹுப்பக அஹப்ப இலைனா மினல் பாரிதில் அக்ஷான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாகித்தவனுக்கு தண்ணீர் எவ்வளவு தேவையாக இருக்குமோ, தாகமாய் இருக்கிறவனுக்கு தண்ணீர் எப்படி தேவையா இருக்குமோ, அது மாதிரி உன்னுடைய பாசம் எங்களுக்கு தேவையாக ஆக்கிவிடுறப்பே என்று துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய பாசத்தை எனக்கு வேணும், தாகமித்தவனுக்கு தண்ணீர் வேணுவதை போன்று வேண்டும் என்று கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். நேசிப்பதற்கு என்ன வழி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நேசிப்பதற்கு என்ன வழி தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நாம் கொண்டு பால் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நாம் கையை கால அமுக்க வேண்டிய தேவையில்லை, அல்லாஹ்வுடைய வீடை தேடி தெரிய வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வை நாம் நேசிப்பதற்கு வழி என்ன? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வந்திருக்கிறது. மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய நேசன் ஒருவனிடத்தில் ஒருவன் பகைத்தால் அவனிடத்திலே நான் போர் பிரகடனம் செய்கிறேன். அப்படியானால் என்னுடைய நேசன் மீது நான் உயிரா இருக்கிறேன். என்னை யாராவது நேசித்து விட்டால் அவன் மீது நான் உயிராக இருக்கிறேன். எனவே அவனை யாராவது தொல்லை கொடுத்தா நான் போர் பிரகடனம் செய்கிறேன். என்னுடைய நேசன் ஒருவனை எவராது பகைத்தால் அவனை நான் போர் பிரகடனம் செய்வேன். வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மஃப்தரல்து அலைஹி. என் மீது ஒரு அடியான் நெருங்க வேண்டுமே ஆனால் நான் எதை கடமையாக்கி இருக்கிறேனோ அதை நஃபிலாக செய்ய வேண்டும். நான் எதை கடமையாக்கி இருக்கிறேனோ அதை நஃபிலாக செய்ய வேண்டும். தொழுகையை கடமையாக்கி இருக்கிறேன், நிறைய நஃபில் தொழும். நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன், நிறைய நஃபில் நோன்பு வைக்கணும். ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறேன், நிறைய உம்ரா செய்யணும். ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறேன், நிறைய சதகா கொடுக்கணும். நான் எதை மிம்மஃப்தரல்து வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மஃப்தரல்து அலைஹி. நான் கடமையாக்கினேனே அதை செய்வதன் மூலமாக என்னிடத்தில் அடியான் நெருங்குகிறான். அதிகமாக அதை செய்வதன் மூலமாக, நஃபிலாக செய்வதன் மூலமாக என்னிடத்தில் நெருங்குகிறான். வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி. என்னுடைய அடியான் நஃபில்களை கொண்டுதான் என்னிடத்தில் நெருங்குகிறான். ஹத்தா அஹ்பப்துஹு. அப்படி நஃபில நிறைய செஞ்சுட்டான், நான் அவனை பிரியப்படாக்க ஆரம்பிச்சேன். பிரிய வச்சுட்டான்டா. ஃபைதா அஹ்பப்துஹு ஃபகுன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி. அவன் பிரியம் வச்சுட்டான்னா அவன் கேட்கும் காதாக நான் மாறி விடுவேன். வபஸரஹு அல்லதி யுபஸிரு பிஹி. அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறி விடுவேன். வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா. அவன் பிடிக்கும் கையாக நான் மாறி விடுவேன். வரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. அவன் நடக்கின்ற காலாக நான் மாறி விடுவேன். வைன் ஸஅலனி லஉத்தியன்னஹு. அவன் எதை கேட்டாலும் நான் அவனுக்கு தருவேன். வலைன் அஸ்தஆதனி லஉஇதன்னஹு. அவன் எதை விட்டு பாதுகாப்பு கேட்டாலும் நான் அவனுக்கு பாதுகாப்பு தருவேன். ஆனால் எனக்கு ரொம்ப சிரமமான நேரம் எது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எனக்கு ரொம்ப மனச்சங்கடமான நேரம் என்ன தெரியுமா? என்னுடைய அடியான் விரும்பாத ஒன்றை நான் செய்யும் போது ரொம்பவும் சங்கடப்பட்டு போறேன். என்னுடைய அடியான் மௌத்த விரும்புறதில்லை, என்னுடைய அடியான் மௌத்த விரும்புறதில்லை. ஆனா அவனை மௌத்தாக்கும் போது நான் எவ்வளவு சங்கடப்பட்டு போறேன் தெரியுமா? என்னுடைய அடியானுக்கு கவலையை கொடுக்கிறமேடு நான் ரொம்ப சங்கடப்பட்டு போறேன்னு அந்த அன்பினுடைய உச்சப்பாட்டிலே அல்லாஹ் சொல்றான், வமா தரத்தத்து அன் ஷையின் அன ஃபாயிலுஹு தரத்துதி அன் நஃப்ஸில் முஸ்லிமி யக்ரஹுல் மௌத்த வ நக்ரஹு மா வ நக்ரஹு மா யக்ரஹு வலா புத்த மின்ஹு. நான் அவன் மரணத்தை வெறுக்கிறான், ஆனால் என்னால் வேற வழி இல்ல, மரணித்தான் ஆகணும். நான் அவனை மரணிப்பு செய்கிற பொழுது நான் ரொம்ப சங்கடப்படுறேன்னு அல்லாஹ் சொல்றேன். கணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டுமே ஆனால் அதிகமான நஃபில்களை தொழ வேண்டும். இந்த நேரத்தில் நஃபில் பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காண்டித்தான் இதை உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நஃபிலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா பர்து துடைஞ்சா எல்லாரும் பர்து இப்ப எல்லாம் பர்து துடைஞ்சோட சக்கன்னு எல்லாரும் கலையாருது. பர்தோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நஃபிலுடைய முக்கியத்துவம் என்ன, சுன்னத்துடைய முக்கியத்துவம் என்ன நமக்கு தெரியறது இல்லை. நஃபிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க, ஆனா தஹஜ்ஜத்துக்கு மட்டும் பாங்க சொல்றா. நஃபிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, தஹஜ்ஜத் என்ன முக்கியமான பாங்கு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க உலகத்துல.
நஃபிலுக்கு முக்கியத்துவம், சாதாரண நஃபிலுக்கு சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தொழுத முடிஞ்சு எல்லாரும் 2 ரக்காத் முடிச்சுனா போயிட்டே இரு, 4 ரக்காத் முடிச்சுனா போயிட்டே இரு, இப்படி பழக்கம் நம்ம இடத்துல வந்துருச்சு. ஆனா உண்மையிலேயே ஒரு வேலைக்காரன் இருக்கிறான்னு வைங்க உங்க கடையில, அந்த வேலைக்காரன் அவனுக்கு நீங்கள் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சாண்டா அவன் மேல நீங்க பிரியமாகிறது இல்ல. கரெக்டா 8 மணிக்கு வருவான், கதவை திறப்பான், 12 மணிக்கு அவன் பாட்டு போயிடும். திருப்பி 3 மணிக்கு வருவான், 6 மணிக்கு போயிடுவான். அந்த சாமான விட்டு இந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டான், இந்த சாமான விட்டு அந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டான். அவன் செஞ்சது மட்டும் கரெக்டா செஞ்சிருவான். அவனுடைய பணியை மட்டும், டியூட்டி மட்டும் கரெக்டா செஞ்சிருவான். அவன் மேல நமக்கு பிரியம் வருங்களா? வராது. வேற யாரை பத்தி பிரியம்? சும்மா அது விளக்கு மாத்திரத்து கூட்டுவான், அந்த பொருள் எடுத்து அவனுக்கு அது பணி இல்லைண்டா கூட சும்மா அது விளக்கு மாத்திரத்து கூட்டுவான், அந்த சாமானத்துக்கு ஒழுங்குபடுத்துவான், சும்மா இருக்கடி நேரத்தில் அதை செய்வான், இதை செய்வான். எப்படி இருக்கிறவன தான் நமக்கு பிரியப்படும். யாரை நம்ம பிரியப்படுவோம்? எக்ஸ்ட்ரா வேலை செய்யறவனை தான் பிரியப்படுவோம். கடமையை மட்டும் செய்யறவனை நம்ம பிரியப்படுறதில்லை. இதுதான் உலகத்துல பழக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே நேதியில் தான் பரத மட்டும் கணக்கா தொழுகிறவனை அல்லாஹ் கடமையை செஞ்சான்னு தான் வைக்கிறான ஒழிய அல்லாஹ் அவனை பிரியப்படுறதில்லை. அல்லாஹ் அவன் மீது பிரியப்படுறதில்லை. பிரியப்பட்டவர்கள் லிஸ்ட்ல அவன் இருக்கிறது இல்லை. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரித்தான பெருமக்களே, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். திருக்குர்ஆனும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு வரலாற்றை சொன்னால் மிகவும் பொருத்தம் என்று கருதுகிறேன். அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹு தஆலா என்று ஒரு பெரிய மகான் என்றால் ஹதீஸ் கலை வல்லுனர் அப்துல்லாஹ் பின் முபாரக் அவர்களுடைய மகனார் அப்துல்லா மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். அவருடைய வரலாற்றிலே இந்த தகப்பனார் முபாரக் என்பவர் ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்கிறார். மகன்தான் ஹதீஸ் கலை வல்லுநராக ஆனார். ஆனால் தந்தை சாதாரண ஒரு தோட்ட காவல்காரர். ஒரு தோட்டத்திற்கு அவர் காவல்காரரா போய் சேர்ந்தார். தோட்டத்துடைய காவல்காரரா அவர் இருக்கிறார். முதலாளி வந்து பார்த்தா இவர் காவல்காரன் தான் பேரு. ஆனா அந்த தோட்டத்தை களை எடுத்து சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் பார்ப்பார். அவர் மீது அந்த முதலாளிக்கு பிரியம் வந்துருச்சு. உலகத்துல பழக்கம் தானே, அவருக்கு வேலை காவல் தான். ஆனா காவலோட நிற்க மாட்டார். எங்க ஏதாவது களை இருந்தால் களை எடுத்து விடுவார், அழகுபடுத்துவார், அது செய்வார், இது செய்வார். இதை பார்த்தோன்னா இவருக்கு ரொம்ப பிரியமாயிருச்சு. ஒரு நாள் அந்த வேலைக்காரர் கூப்பிட்டு, இந்த மாதிரி விருந்தாளி வந்திருக்கிறாங்கப்பா, ரொம்ப முக்கியமான விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பழம், நல்ல பழமா, நல்ல இனிப்பான பழமா நீ பறிச்சு கொண்டு வா என்று சொல்கிறார். விருந்தாளி எல்லாம் கூப்பிட்டு வந்து தோட்டத்தில் உட்கார வச்சு நல்ல பழமா பழிச்சுட்டு. அங்கே மாமரங்களை போன்று பல மரங்கள் இருக்கின்றன. அதுல நல்ல பழமா பறிச்சுட்டு வா என்று சொல்கிறார். முபாரக் வேகமா போய் ஒரு மரத்திலே பழத்தை ஏறி பறிச்சு கொண்டாந்து கொடுத்தார். சாப்பிட்டு பார்த்தா சப்புண்டு இருக்கு. என்ன முபாரக்கு, எத்தனை வருஷம் நீ என்கிட்ட வேலை பார்க்கிற? முதலாளி 4-5 வருஷமா வேலை பார்க்கிறேன். அப்போ இந்த மரத்து பழம் இனிக்கும் உனக்கு தெரியாதா? போ வேற ஒரு மரத்தை போய் பறிச்சுட்டு வா. வேற ஒரு மரத்துல போய் பறிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. புளிக்குது. முதலாளி கோபம் வந்து, எப்ப நான் விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவங்கள கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி நல்ல இனிப்பான பழமா நான் பறிச்சுட்டுவான்னு சொல்றேன், நீ என்ன உப்பு சப்பு இல்லாத பழத்தையும் புளிச்ச பழத்தையும் நீ கவனிச்சு கொண்டு வந்திருக்கிற, கொஞ்சமாவது உனக்கு இது இருக்கா என்பதாக கண்ணா பின்னாடி ஏசுறார். இப்ப இன்னொரு தடவை போ நல்லா பறிச்சுட்டு வா. திருப்பி கொண்டு வந்து வச்சதும் அதை விட மோசமா இருக்கு, ஒரே நாரா இருக்கு. முறைச்சாரு. அப்ப இவர் சொன்னாரு, முதலாளி என்னை நீங்க காவல்காரனா வச்சிருக்கீங்க, இந்த மரத்து பழத்தை ருசித்து பார்க்கிற உத்தரவு எனக்கு தரல இதுவரைக்கும். மரத்து பழத்தை ருசித்து பார்க்கிற உத்தரவு எனக்கு நீங்க இதுவரைக்கும் தரல. நான் இதுவரைக்கும் எந்த பழத்தையும் சாப்பிட்டு பார்த்தது இல்லை. கீழே விழுந்து கிடந்தால் வீட்டிலே கொண்டு வந்து கொடுப்பேன். சாப்பிடுகிற உத்தரவு உங்களிடத்திலிருந்து நான் பெறல. அதனால இதுவரைக்கும் சாப்பிட்டு பார்க்கல. அதனால எது புளிக்கும், எது இனிக்கும், எது கசக்கும் என்பது எனக்கு தெரியாது. சொன்ன உடனே அசந்து போயிட்டார். இப்படியுமா இருப்பான்? தேன் எடுக்கிறவன் கையணக்க மாட்டானான்னு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. தோட்டத்துக்காரனுக்கு போகதான் மிச்சம்ங்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. அப்படிலாம் இருக்கிற வேண்டிய நேரத்தில் முதலாளி எனக்கு இட்ட உத்தரவு காவல் காக்க வேண்டும், அவருக்கு மேலும் சேவைகளை செய்வேன், அவ்வளவுதான். வேணுங்கிற சேவைகளை நான் செய்யறேன். ஆனா எனக்கு அவர் சாப்பிட்டு பார்க்க சொல்லல. உடனே அவருக்கு அதிர்ச்சியா போச்சு. அதிர்ச்சியா போனோம்னா அவன் மேல பிரியம், ஏற்கனவே பிரியம், இன்னும் கொஞ்சம் பிரியம் ஆயிடுச்சு. பிரியமானவன சொன்னாரு, ஏப்பா நீ என் மகளை கட்டிக்கிறியா? என் மகளை கட்டிக்கிறியா? நல்லது கட்டிக்கிற.
ஆனா அந்த பொண்ணுக்கு கண்ணு கிடையாது, அந்த பொண்ணு பேசாது, ஊமை, அந்த பொண்ணு நடக்காது, நொண்டி. நொண்டி, ஊமை, குருடு. ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு நீ கட்டிக்கிறா. சரிங்க முதலாளி, கட்டிக்கிறேன். சரின்னு திருமணமும் முடிஞ்சு போச்சு. முதல் இரவுல உள்ள போய் பார்த்தா தங்கம், சொக்க தங்கமா, அப்படி தங்க மாதிரி ஒரு பெண்ணு. இவர் உளுந்தடிச்சு ஓடி வராரு. நம்முடைய முதலாளி சொன்னது என்ன, இங்க என்ன நடக்கிறது? அழகான ஒரு பெண்ணு, நல்ல பெண்ணு இருக்கு. உளுந்தடிச்சு ஓடணும்னா அந்த பெண்ணை திருப்பி கூப்பிட்டாங்க, எங்க போறீங்க? இல்ல தகப்பனார் இப்படி சொன்னாங்க, அதனால மாறி வந்துருச்சோன்னு நான் பயப்படுறேன். இல்ல எங்க தகப்பனார் ஒழுங்காத்தான் சொன்னாங்க. நான் குருடி. குருடினா என்னுடைய கணவரை தவிர இதுவரைக்கும் வேற ஆண்களை நான் போய் பார்க்கதில்லை. நான் விட்டு விட்டு போறதில்லை, யாரையும் நாம பார்த்ததில்லை. நான் ஊமைதான். எனக்கு பொய் எதுவுமே எனக்கு தெரியாது. உண்மையை தவிர வேற எதுவும் பேச தெரியாது. நான் நொண்டி, வீட்டை விட்டு எங்கேயுமே நான் போனதில்லை. அதைத்தான் என்னுடைய தகப்பனார் இப்படி சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சந்தோஷமாக அந்த திருமண வாழ்க்கை நடந்து அதிலிருந்து ஒரு பிள்ளை பிறந்ததுதான் அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ் கலையிலே மிகப்பெரிய வல்லுநராக அறிவிக்கப்படுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் எதற்கு சொல்றேன்னா, உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரன் நீங்க சொன்னதெல்லாம் கேட்கிறான், உங்க மனசு போத நடந்துக்கிறான்னா உங்க மகளை கூட கட்டி வச்சிருவீங்க. எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எப்போ அந்த மாதிரி நிலைமை ஏற்படுதுன்னா எக்ஸ்ட்ரா வேலைகள் செய்ய வேண்டும். அதை இங்க கவனிக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா வேலைகள் செய்யறவனைத்தான். வெறும் கடமை செய்யறவனை யாருமே பிரியப்படுவதில்லை. அதே முறையில் தான் அல்லாஹு தாலாவும் கடமை செய்யறவர்களே அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. அவன் கடமையை செஞ்சான் நல்ல அடியான் என்று சொல்வானே தவிர பிரியத்துக்குரிய அடியானாக அவன் ஆக்கிறதில்லை. பிரியம் எதை கொண்டு வரும் என்றால் நஃபிலை கொண்டுதான் வரும். இதை பற்றி ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது, வமன் ததவ்வா கைரன் ஃபைன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். ததவ்வா, எவன் நஃபிலாக ஒரு காரியத்தை செய்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு நன்றி கூறுகிறான், அவனை அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு நஃபிலான காரியத்தை செய்தால் அவனை அல்லாஹ் நன்றி கூறுகிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முதலாளி தன் வேலைக்காரன்ட்ட நிறைய வேலை பார்த்துட்டப்பா நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன சொல்லுவான்? என்ன முதலாளி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, என்ன முதலாளி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, நன்றி கிண்டிலாம் பேசுறீங்க, நான் கடமைப்பட்ட முதலாளி, நான் செஞ்சேன், இதுக்கே நன்றிலாம் சொல்றீங்க. ஒரு முதலாளி நன்றின்னு சொல்ல நம்ம சம்மதிக்க மாட்டோம். ஏன்னா அவனுக்கு நாம் உரிமைப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிற நன்றிலாம் சொல்றாருன்னு நினைக்கும். ஆனால் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்கிறான், நன்றி பாராட்டுகிறேன் என்று சொல்கிறான். நன்றி பாராட்டுகிறேன் யாருக்கு தெரியுமா? நஃபில் செய்தவனுக்கு. நஃபில் செய்தவனுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். வமன் ததவ்வா கைரன், எவன் ஒரு அதிகமான காரியத்தை நஃபிலாக செய்கிறானோ ஃபைன்னல்லாஹ ஷாக்கிருன், அல்லாஹ் நன்றி பாராட்டுகிறான். ரப்புல் ஆலமீன் படைத்த ரப்பு, யா அல்லாஹ் நீ என்ன சொல்ற? நான் ஒரு அடிமை, நீ சொன்னதெல்லாம் செய்ய வேண்டியவன். காலம் எல்லாம் தொழுனா தொழுது ஆகணும், 50 வக்து தொழுந்தாலும் தொழுது ஆகணும், 500 வக்து தொழுதாலும் தொழுது ஆகணும். இப்படி இருக்கல நான் செஞ்சதுக்காக வேண்டி நீ நன்றி என்று பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீ என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது. ஆனால் அல்லாஹ் அந்த பெருந்தன்மையோடு நன்றி பாராட்டுகிறான். நஃபிலை நாம் செய்தால் அல்லாஹ் நன்றி பாராட்டுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பு எந்த அளவுக்கு கிடைக்குது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாமின் அப்தின் யுஸல்லி லில்லாஹி தஆலா ஃபீ குல்லி யௌமின் 12 ரக்அத்தன் ததவ்வன் கைரல் ஃபரீலத்தி இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. ஒரு அடியான் ஒவ்வொரு நாளும் 12 ரக்அத் சுன்னத்து தொழுவானே ஆனால், ஃபர்து இல்லாமல் சுன்னத்து தொழுவானே ஆனால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்புகிறான். சுன்னத்து 12 ரக்அத்துகள் சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12 ரக்அத் சுன்னத். 12 ரக்அத் சுன்னத் எதுவெல்லாம்? ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்அத், லுஹருக்கு முன்னால் 4 ரக்அத் சுன்னத், பின்னால் 2 ரக்அத் சுன்னத். அஸருக்கு சுன்னத்து கிடையாது. மக்ரிபுடைய பின்னால் 2 ரக்அத், இஷாவுடைய பின்னால் 2 ரக்அத். இஷாவுடைய முன் சுன்னத்தும் கிடையாது, அது நஃபில். ஆக 12 ரக்அத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபஜ்ருடைய 2 ரக்அத், லுஹருக்கு முன்னால் 4 ரக்அத், பின்னால் 2 ரக்அத். அஸருக்கு கிடையாது. மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்அத், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்அத். ஆக இந்த 12 ரக்அத்துகளை சுன்னத்தாக ஒரு அடியான் தொழுதால் அவனுக்காக வேண்டி சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகை எழுப்புகிறான். சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. சாதாரண ஊர்லயே ஒரு மாளிகை நம்மளால வாங்க முடியல.
எத்தனையோ வருஷமா மெட்ராஸ்ல உழைக்கிறாங்க, ஒரு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் அழுத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா மாளிகை எழுப்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அல்லாமல் நஃபிலான தொழுகைகளும் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நஃபிலான தொழுகை பற்றியும் சிறப்புகள் வேறு ஹதீஸ்களிலே வருகின்றன. நஃபிலான தொழுகை என்பது லொஹருடைய பின்னால் 2 ரக்காத், அசருக்கு முன்னால் 4 ரக்காத், மகரிபிலே பின்னால் 2 ரக்காத், இஷாவுக்கு முன்னால் 4 ரக்காத், பின்னால் 2 ரக்காத், ஆக 14 ரக்காத்துகள் நஃபில். 14 ரக்காத்துகள் நஃபில். அதைத்தான் நம்முடைய பெருமக்கள் லொஹருக்கு 12 ரக்காத் என்றும் அசருக்கு 8 ரக்காத் என்றும் நமக்கு பட்டியலிட்டு தந்திருக்கிறார். ஆக நஃபிலான தொழுகைகள் என்பது லொஹருக்கு பின்னால் 2 ரக்காத், அசருக்கு முன்னால் 4 ரக்காத், மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத், இஷாவுக்கு முன்னால் 4 ரக்காத், பின்னால் 2 ரக்காத். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நஃபிலான தொழுகைகளை நாம் தொழுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பேரன்பு நமக்கு கிடைக்கிறது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு இம்ரான் ஸல்லா கபலல் அஸ்ரி அர்பஅன். அசருக்கு முன்னால் 4 ரக்காத் தொழுதவனை அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்கிறான். அசருக்கு முன்னால 4 ரக்காத் தொழுதவர்களை அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். அசருக்கு முன்னால் உள்ள 4 ரக்காத் அற்புதமான ரக்காத். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அசருக்கு முன்னால் 4 ரக்காத் என்பது ஒரு சுன்னத். உங்களுக்கு ஒரு வரலாற்றை சொன்னால் புரியும் என்று கருதுகிறேன். ஷாஜஹானுடைய மகனார் அவுரங்கசீப் பாதுஷா, அவருடைய பேராசிரியர் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். அவருடைய வரலாற்றை வேறொரு தொகுதியிலே நான் சொன்னேன். முல்லா ஜீவன், ஆசிரியர் முல்லா ஜீவன் மௌத்தாகி விடுகிறார். மௌத்தான உடனேயே அவர் மௌத்தாகும் போது வசியத் பண்ணிட்டு போயிடுறார். என்ன வசியத்துனா, தன்னுடைய வாலிப பருவம் அடைந்ததிலிருந்து அந்நிய பெண்ணை பார்க்காதவராக இருக்க வேண்டும், அசருடைய முன் சின்னத்தையும் விடாமல் தொழுதவராக இருக்க வேண்டும், தஹஜ்ஜுத் தொழுகி ஒரு நாள் கூட வீணாக்கினவனாக இருக்கக்கூடாது, அப்படி உள்ளவர் எனக்கு ஜனாசா தொழுகை தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். 3 கண்டிஷன். ஜனாசா தொழுபவர் 3 கண்டிஷன். ஒன்று, அசரை கூட சுன்னத்தை விட்டிருக்க கூடாது. பெரும்பாலும் அசர் சுன்னத்து, இஷா சுன்னத்து, அது நஃபில் என்றதுனால பெரும்பாலும் நினைக்கிறது இல்லை. ஆனால் அவர் வசியத் செய்தது அசர் சுன்னத்தை கூட விட்டிருக்க கூடாது. 2வது, தஹஜ்ஜத்தை ஒரு நாள் கூட விட்டிருக்க கூடாது. பருவயது அடைந்திலிருந்து அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்த்திருக்க கூடாது. அப்படி உள்ளவர்தான் எனக்கு ஜனாசா தொழுவிக்க வேண்டும். ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு, ஆனா தொழுவிக்க ஆள் இல்லை. அவருடைய நிபந்தனை பிரகாரம் ஒருத்தரும் இல்லை. அங்க உள்ள ஆலிமும் இல்லை, இமாமும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அசர் சுன்னத்தை கூட விடாம தொழணும். தஹஜ்ஜத்தை ஒரு நாள் கூட விட்டிருக்க கூடாது. பருவயது அடைதிலிருந்து பெண்ணை பார்த்திருக்க கூடாது. பெரிய கஷ்டமான நிபந்தனை. யாருமே இல்ல. காலையில கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஜனாசா பள்ளிவாசலையே இருக்கு. அசர் வரை ஆச்சு, ஒருத்தருமே முன் வரல. அவுரங்கசீப் மாமன்னர் வந்தார். வந்து சொன்னார், எனது ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, என்னை ஏன் நீங்க இப்படி கேவலப்படுத்துறீங்க? என்னை ஏன் நீங்க இப்படி கேவலப்படுத்துறீங்க? இந்த 3 தன்மைகளும் உள்ளவன் நான் ஒருவன் தான் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறதை ஏன் இப்படி உலகம் அறிய செய்தீர்கள்? நான் தான் தொழுவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஆசை. அதற்காக இப்படி நிபந்தனை வைத்துவிட்டு சென்று விட்டீர்களே. நானும் வேறு யாராவது வருவார்கள் என்று இதுவரை அறிவிப்பு கொடுத்திருக்கிறேன், ஒருவருமே வரவில்லை. வேறு வழி இல்லை, நான் தான் தொழுவிக்க வேண்டும் என்று அவர் தொழுவித்தார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாரதத்தை ஆண்ட, மிக குழப்பமான காலத்தில் ஆண்ட, எதிரிகள் பல பக்கங்களிலே தாக்குதல் செய்கின்ற நேரத்தில் ஆண்ட ஒரு மாமன்னர் அசர் சுன்னத்தை கூட வீணாக்காம தொழுதிருக்கிறான். அப்ப அந்த அசர் சுன்னத்தி எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி ஆச்சரியமாக இருக்க, தஹஜ்ஜத் ஒரு நாள் கூட விடல. இவ்வளவு அரசர். நம்ம சாதாரண ஒரு பணக்காரனா இருந்துட்டு தஹஜ்ஜத் தொழுகை நமக்கு நேரம் கிடைக்கல என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நஃபிலான இபாதத்துகளுக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. அன்பான பெருமக்களே, அவுரங்கசீபை அவுலியா என்பதாக சொல்கிறார்கள். காரணம் என்ன? அவரிடத்தில் உள்ள நல்ல அமல்களின் மூலமா. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான் ஸல்லா கபலல் அஸ்ரி அர்பஅன். அசருக்கு முன்னால் 4 ரக்காத் தொழுதவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், மன் ஸல்லா பஅதல் மக்ரிபி 6 ரக்அத்தின் லம் யதகல்லமு ஃபீமா பைனஹுன்ன பிஸூயின் அதின்ன லஹு பிஇபாத்தி 12 ஸனா. மக்ரிபுக்கு பிறகு ஒன்றுமே பேசாமல் 6 ரக்அத் நஃபிலை ஒருவன் தொழுதால் 12 வருடம் இபாதத் செய்த நன்மை கிடைக்கிறது என்ற ஒரு அறிவிப்பு துர்முதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் அவ்வாபின் என்று சொல்வோம். அவ்வாபின் என்று தொழுகை, தஹஜ்ஜத் என்று தொழுகை, லுஹா என்ற தொழுகை, இஷ்ராக் என்ற தொழுகை, இவைகளெல்லாம் நமக்கு சுன்னத்து நஃபிலாக ஆக்கப்பட்டவைகள். இவைகளை நாம் தொழுக வேண்டும். குறிப்பாக அந்தந்த வக்துகளிலே நாம் நஃபிலாக சுன்னத்தாக அறிமுகப்பட்டவைகளை நாம் தொழுக வேண்டும். அப்படி தொழுகிற பொழுதுதான் அல்லாஹ்விடத்தின் திறந்தவர்களாகிறோம் என்பது மட்டுமல்ல, மறு உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், முதலாக கணக்கு பார்க்கிறது தொழுகை கணக்கு தான். முதலாக அல்லாஹ் தஆலா கணக்கு பார்ப்பது நம்முடைய பணத்துக்கு ஜகாத் கொடுத்தோமா அல்லது நோன்பு வைத்தோமா என்ற கணக்கையெல்லாம் முதலில் தொழுகை கணக்குத்தான் பார்ப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார், தொழுகை கணக்கு தான் முதல்ல பார்ப்பான். அந்த தொழுகை கணக்குல பாக்கி இருந்துச்சுன்னா நஃபில் இருந்தா போட்டு சரி பண்ணுங்கப்பான்னு அல்லாஹ் உத்தரப்படும். பரதான கலாக்கள் எதுவும் இருக்குமானால், நாம் நஃபில் தொழுதிருந்தோமே ஆனால் அதை அதில் போட்டு சரிசமம் செய்யப்படுகிறது. பரதான தொழுகைகளுக்கு பதிலாக நஃபிலான தொழுகைகளை அல்லாஹ் தஆலா சரி பண்ணுகிறான். அந்த அளவுக்கு நஃபிலான தொழுகைகள் நமக்கு மிகச் சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெருமக்களே, ஒரு வரலாற்றை நாம் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நமக்கு தெரிந்திருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் திடீரென்று பிலாலை கூப்பிடுகிறார். பிலாலே, நான் இரவு மிஅராஜுக்கு சென்றிருக்கிற பொழுது அங்கே உம்முடைய காலடி சப்தத்தை கண்டேனே, உம்முடைய காலடி சப்தத்தை கண்டேனே என்று அல்லாஹ் உடைய ரசூல் கேட்கிறார்கள். அங்கே எல்லாம் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், மற்ற சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பிலால் ரலியல்லாஹுடைய சிறப்பை அல்லாஹ் உயர்த்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், பிலாலே, நான் மிஅராஜுக்கு சென்ற பொழுது உன்னுடைய காலடி சப்தத்தை கேட்டேனே, அப்படி என்னப்பா பிரதானமான அமலை செய்தாய்? பிலால் இல்ல சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னது தவிர வேற நான் புதுசா செய்யல. ஆனா என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் தெரியுமா? ஒது போயிருச்சுன்னா உடனே ஒது செஞ்சிடும். நிரந்தரமா ஒது இருக்கும். ஒது போயிருச்சுன்னா, காத்து போயிடுச்சோ அது வேற ஏதாவது காரணத்தினால ஒது போயிருச்சுன்னா உடனே ஒது செஞ்சிருவேன். எப்பவும் ஒதுவோட இருப்பேன். ஒது செஞ்சிட்டேன்னா உடனே 2 ரக்காத் தொழுதுருவேன். ஒது செய்து விட்டால் 2 ரக்காத் நஃபில் தொழுதுருவேன். ஏதாவது தொழுதுருவேன். இதுதான் என்கிட்ட உள்ள பழக்கம். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க அந்த 2 ரக்காத் தொழுதுனால நான் மிஅராஜுக்கு செல்கிறேன், என் முன்னால் காலடி தடம் ஓசை கேட்கிறதே, காலடி ஓசை கேட்கிறதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் என்றால் அந்த நஃபில் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கணியத்திற்குரிய பெருமக்களே, ஃபர்லையும் நாம் தொழுக வேண்டும், நஃபிலையும் நாம் என்ன வெட்டி முறிக்க போறோம். நஃபில் தொழுவதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆக போகிறது, அதற்குள் நாம் வெளியில் சென்று எண்ணத்தை சம்பாதித்து விட போகிறோம். எனவே அந்த நஃபிலான தொழுகைகளையும் சுன்னத்தான தொழுகைகளையும் விடாமல் நாம் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் மீது அன்பை தேடக்கூடியதாகும். அல்லாஹ்வுடைய அன்பை சேர்ப்பதற்கு அது ஒரு வழியாகவும் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த வரலாற்றை நாம் சிந்திக்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய அன்பு இருந்தது. ஷிப்லி என்று ஒரு பெரியார், அந்த பெரியார்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்துங்க தொழுக, ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்துங்க தொழுக? என்னப்பா இதுக்கு வர கணக்கு பார்த்துக்கிட்டா இருக்கணும் அல்லாஹ்வை காதலிக்கிறதுக்கு? நாம தொழணும், 2 ரக்காத் தொழணும், எழுந்திருக்கணும், தொழணும், 2 ரக்காத் தொழணும், கொஞ்சம் தூங்கணும், மறுபடியும் எழுந்திருக்கணும், தொழணும். இதுக்கு என்ன கணக்கா இருக்குதுன்னு சொன்ன ஷிப்லி ரஹ்மான் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இது என்ன கணக்கா இருக்கு? 2 ரக்காத் தான் தொழணும் கணக்கு, நேரம் வந்தா தொழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதானே. இறைநேசர்கள் அப்படிப்பட்டவர்கள். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது பார்த்தாலும் தொழுகையிலே இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்கு அவர்களுடைய அந்திம காலத்திலே நடந்த ஒரு செய்தி, மிக சங்கடமான செய்தி. என்ன தெரியுமா? திமஷ்கிலே அவர்கள் இருந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் திமஷ்கிலே மக்களுக்கு மத்தியிலே நன்மையை போதித்துக் கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அரச குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அரச குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துல மாப்பிள்ள முத்தலாக் விட்டான். மாப்பிள்ள மனைவி முத்தலாக் விட்டான். முத்தலாக் விட்டு கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு, நான் என் மாப்பிள்ளை தான் வாழுவேன்னு பிடிவாதம் பிடிக்கும். மாப்பிள்ளை தான் வாழுவேன்னு பிடிவாதம் பிடிச்சோன்னா அரசன் சொன்னா சரி சேர்த்து விட்டுருன்ட்டான். அரசன் சேர்த்து விட்டுன்னு சொன்ன உடனேயே யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துருச்சு. அது சத்தியமா நான் இருக்கிற வரைக்கும் நடக்க முடியாது.
என் தலை இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. 3 தலாக்கு விட்டுட்டு திருப்பி சேர்த்துறது அரசனுக்கு உனக்கு உரிமை இல்லை. நான் இருக்கிறது வரைக்கும் அதை நான் சம்மதிக்க மாட்டேன் என்பதா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர்க்கொடி தொடுக்கிறார். அப்ப அந்த அம்மா, நேற்று கூட ஒரு அம்மாவை பற்றி சொன்னேன், அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் எனக்கு வாழ்க்கை கிடைக்காது, எனவே அரசே எப்படியா அந்த ஆளை தீர்த்து கட்டிரு, இவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு வாழ்க்கை கிடைக்காது, எனவே அவர் எப்படியா அவரை தீர்த்து கட்டி விடுங்கள் என்பதா சொல்லிவிட்டார். அரசனும் அதற்கு சம்மதித்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுக்க சொன்னார். அரசன் உத்தரவிட்டார், தலையை வெட்டி கொண்டு வந்து அந்த அம்மாவிடத்தில் கொடுக்க வேண்டும். அந்த பெண்ணினுடைய தாயாரும் இதுக்கு உடந்த அவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதாக அவன் உத்தரவு போட்டான். அரசன், அந்த காலத்து அரசன், தீர்ப்பு செய்தால் தீர்ப்பு செய்துதான். எனவே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லப்பட்டு தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தலையை வெட்டி எடுத்து கொண்டு வந்து அந்த பெண்ணிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த தலை பேசுகிறது, முத்தலாக் விட்டது நீ ஹராம், முத்தலாக் நீ விட்டது ஹராம், முத்தலாக் விட்ட நீ உன்னுடைய மாப்பிள்ளைக்கு ஹராம் ஹராம் என்றே பேசுகிறது. அதன் பிறகு அந்த தலையை அவங்க அம்மாவிடத்தில் கொண்டு செல்லும் பொழுதும் அங்கேயும் அதே வார்த்தையை பேசுகிறது. அதன் பிறகு அந்த தலையை அரசனிடத்தில் கொண்டு வரப்பட்டது. அரசனும் அந்த தலை அதே தான் பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படியே பேசிக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹு தாலா அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அநியாயமாக அவர்கள் கொலை செய்து விட்டார் என்பதற்காக வேண்டி அந்த 3 பேரையும் அப்படியே பூமி பிளந்து உள்ளே விழுங்கிவிட்டது. 3 பேரும், அந்த பெண்ணும் பெண்ணுடைய தாயாரும் அரசனும் 3 பேரும் அப்படியே உள்ளே புகுந்து விட்டார். மேலே நாம் சொன்னோம் அல்லவா, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்து பில் ஹர்ப், என்னுடைய நேசரிடத்தில் ஒருவன் பகைத்தான் என்றால் அவரிடத்தில் நான் போர் பிரகடனம் செய்வேன் என்று அந்த ரீதியிலே அல்லாஹு தாலா அந்த தலையை வெட்டியவர்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனை கொடுத்து விட்டான். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சரீரத்திலிருந்து, வெட்டப்பட்ட சரீரத்திலிருந்து ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த 3 பேர்களும் உள்ளே பூமிக்கு கீழே புதையுண்டு விட்டார்கள். புதையுண்ட உடனே ஊர்க்காரங்கள் எல்லாம் கூடினாங்க. கூடி சொன்னாங்க, யஹ்யாவை கொண்டதுனால அவனுடைய முதலாளிக்கு கோபம் வந்துருச்சு, அதனால அரசனை பழி வாங்கிட்டான். நம்ம அரசனை கொண்டதுனால அந்த அல்லாஹ்வுக்கு கூட குற்றாளியை நம்ம பழி வாங்கண்டான்னு முடிவு பண்ணோம். யஹ்யாவை கொலை செய்ததினால் யஹ்யாவுடைய ரப்பு கோபம் வந்துருச்சு, நம்ம அரசனை பழி வாங்கிட்டான், அதனால நம்ம பழிக்கு பழி வாங்கணும். என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு ஆளை கொலை பண்ணணும். யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிங்கடா, பிடிச்சு கொல்லுங்க என்பதாக எல்லாம் சொல்லிவிட்டார். வேற ஒரு குற்றம் செய்யல. தலாக் விட்டா அது திரும்ப ஹலால் இல்லப்பான்னு சொன்னதுதான் குற்றம், அவங்களை கொண்டாச்சு. அதுக்கு பிறகு தகப்பனார் அப்படிங்க இவங்க ஓடுறாங்க, மலையை சுற்றி ஓடுகிறார்கள், பின்னாலேயே விரட்டி கொண்டு செல்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒரு மரம், அந்த மரத்துக்குள்ள பொதும்பு, அது உள்ள பொந்து மாதிரி இருந்துச்சு. அந்த மரத்துக்குள்ள பொந்து மாதிரி இருந்துச்சுன்னா டபக்குன்னு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மரத்துக்குள்ள போய் அந்த பொந்துக்குள்ள அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். பின்னாலே விரட்டிக்கிட்டு வந்தவன் பார்க்கறான், ஒரு வேஷ்டில ஒரு முனி மட்டும் வெளியில மாட்டிக்கிட்டு, அவருடைய வேஷ்டியினுடைய ஒரு முனி மட்டும் வெளியில மாட்டிக்கிட்டு. அதை பார்த்தோன்னா ஆள் உள்ளதான் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டான். உடனே இந்த மரத்தை வெட்டுங்கடான், ரம்பத்தை வச்சு மரத்தை அருங்கடாண்டு ரம்பத்தை வச்சு அறுத்து அப்படி அவர்களையும் சேர்த்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கொலை செய்யப்பட்டார், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு அந்த நாட்டிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. என்ன தெரியுமா? ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடம்பிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. 6 மாதிரி ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. இது இப்படி இருக்கக்கூடிய காலத்துல புக்து நசர் என்று ஒரு மன்னன், முன்னாடி நாம் சொல்லி இருக்கிறோம், புக்து நசர் என்று ஒரு மன்னன், அவன் இங்கே வந்து பார்க்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்க என்று தெரிந்த உடனே அவன் அந்த மக்களை பூரா கொல்றான். கிட்டத்தட்ட 75,000 பேர்களை அவன் பழி வாங்கி இருக்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ததற்காக வேண்டி 75,000 பேர்களை அவன் புக்து நசர் பழி வாங்கியிருப்பதாக வரலாறு சொல்கிறது. எப்படி ஒரு நபி இவங்கெல்லாம் கொண்டாங்க? நான் விட மாட்டேன், யாரெல்லாம் விரட்டு பைத்துல்
ராமசஸ் வரைக்கும் யார் எல்லாம் ஒளிஞ்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் தீர்த்துக்கு 75,000 பேர்கள் வரலாற்றில் பணி வாங்கியிருக்கிறான். பழி வாங்கியும் கூட யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்பிலிருந்து ரத்தம் வர்றது நிற்கவே இல்லை. அப்படி உள்ள காலகட்டத்திலே இர்மியா என்று ஒரு இறைத்தூதர் வருகிறார். வந்து இந்த கொடுமையை பார்க்கிறார். அவர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரத்தத்தை நிறுத்து. பல மாதங்களாக ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது, பல மாதங்களாக ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே யா அல்லாஹ் இது நிறுத்தி என்று அவர்கள் துஆ செய்த பொழுதுதான் அந்த இரத்தம் நின்றதாக வரலாற்றை நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு நபியை அநியாயமாக கொன்றவர்கள். அல்லாஹ் பல இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். யூதர்களை பற்றி சொல்லுது, நீங்க தக்தூன அம்பியா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய நபிமார்களை பிகைர் ஹக்கின் அநியாயமாக கொண்டீங்க, அநியாயமாக கொண்டீங்கன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட நபிமார்களே யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பர்களாக இருந்தும் கடைசியில் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த வரலாறு நாம் எல்லாம் பாடம் பெற வேண்டிய ஒரு வரலாறாகும். அன்பான பெருமக்களே, இந்த வரலாற்றை நாம் எண்ணுகிற பொழுது நாம் நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுவதற்கும் சுன்னத்தான தொழுகைகளை அதிகமாக தொழுவதற்கு நாம் முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹு தஆலா நாம் அதிகமான இபாதத் செய்பவர்களாக நம்மை கருத்தில் கொண்டு நம்மை அன்பு செலுத்துவானாக. அவன் நம்மை பிரியப்படுவானாக, நம்மை அவன் மீது பிரியப்பட செய்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي